சுகத்தோடு தான் வீடு திரும்பினாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்ல இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த மனுஷனுக்கு கட்டில் கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், எங்கெங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லா வச்சுருப்பாருக்கா அவங்கள. ஸோ குடும்பத்தையும் பார்க்கணும், வெளியும் பார்க்கணும். ஆமாம். ஸோ நம்ம சுயநலவாதியாக இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருதயம் வேணும்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஒரு தடவை ஒரு பால் லோரி வேகமாக போகுது, பாலை இறக்கிறதுக்கு. பெரிய லோரி, அவ்வளோ பால் இருக்குது. பூனைங்க நாய்கள்லாம் ஓரத்தில் இருக்குது. அவன் ஓன் அடித்து அந்த பூனைங்க நாய்கள்லாம் போயிட்டான் வேகமாக. இன்னொருத்தர் சைக்கிளில் வந்தார் பால் வண்டி எடுத்துகிட்டு. பூனை நாயெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு பார்க் பண்ணிவிட்டு எல்லா பாலையும் எடுத்து கொஞ்சம் பூனைகள்லாம் கொடுத்துட்டு அப்போ தான் வியாபாரத்துக்கு போனார். இந்த 2 பிக்சர்லேயும் பெரிய பிக்சர் என்னென்னா, நிறையா இருக்குது, கொடுக்க மனசு இல்லை. கொஞ்சம் தான் இருக்குது, கொடுக்க மனசு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் நினைப்பீங்க நிறையா இருந்தால் செய்வேன்னு. வாய்ப்பே இல்லைங்க. நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தான் பார்க்குறாரு. பைபிளை நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. இது நிறையா வச்சுருக்கிறான் கொடுக்குறது. அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் ஏமாந்து போயிட்டான். நிறையா இருந்துச்சு, கொடுக்க மனசு இல்லை. ஆமாம். சகையும் நிறையா வச்சுருந்தான், கொடுக்குற ஒரு மனசு இருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த ஐஸ்வர்யவானாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓகே, கேட்ட சாட்சிக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மனுஷன் அல்ல, எல்லாம் ஆண்டவர் தான் செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியே கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, கேட்ட எல்லா சாட்சிகளுக்கும் நன்றி. ஆண்டவரை, உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீங்கள் தான் இவ்வளவும் செஞ்சது. எல்லாம் கனம் புகழ் எல்லாம் உமக்குரியது. நீங்கள் எடுத்துக்கங்க ஆண்டவரை. ஒன்று கூட எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தான் செஞ்சீங்க ஆண்டவரை. எல்லா புகழும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே அதை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறீங்க? ரொம்ப நல்லவருங்க. அவரை தொடர்ந்து நம்புவோம். ஸோ குடும்பங்களை கட்டுவோம். இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வார்த்தை என்னென்னா, நீ நிறைய குடும்பத்தை கட்டணும், யாரையும் உடைச்சிடாத. அவருக்கு தெரியும் நம்ம வார்த்தை உடைக்கும், நம்ம வார்த்தை கட்டும். அதே உடைக்கிற வார்த்தை கட்டுறதுக்கு பயன்படுச்சுன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, ரிபியூல் அண்ட் ரீஸ்டோ. முதல்ல அவங்கள புதுமையாய் உருவாக்கு, இரண்டாவது நிலைப்படுத்து. ஸோ ரெண்டுமே சபையில் நடக்கணும். அதனால தான் எனக்கு யாரை பார்த்தாலும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் என் மனசில் ஒன்று தோணும், இவனை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும். அவனுக்கு எந்த இடத்துல விழுந்திருக்கிறான் அந்த இடத்துலேருந்து இவனை தூக்கி வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு மிகப்பெரிய நோக்கம்தான் இந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தலைக்கு அந்த எண்ணம் இருக்குன்னா உடம்புக்கும் அந்த எண்ணம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. கைத்தட்டு கொடுப்போமா? பாஸ்டர் மட்டும் இதை யோசிக்கக்கூடாது, பாஸ்டர் மட்டும் இதை சிந்திக்கக்கூடாது. சபையே சிந்தித்தால், சபையே இதுக்கு ஈடு கொடுத்தால் அது எவ்வளோ நலமான காரியமாக இருக்கும். அதனால பாஸ்டர் ரொம்ப பெரியவர் அப்படி கிடையாது. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு, நீ குடும்பத்தை கட்டு அப்படின்னாரு. கணவர் வாழ்க்கையை கட்டு, மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டு, அவங்களோட குறைகளை பார்க்காத. குறை இல்லாத மனுஷன் ஒருவனும் 100 வீட்டுக்கு போயிருப்பாங்க ஒரு 3 மாதத்தில். எத்தனை வீட்டுக்கு? 100 வீடும் நிறைவான வீடு இல்லைங்க. எல்லா வீட்லேயும் குறைவு இருக்குங்க. உட்காந்து எழுதுனா படமே தயாரிச்சிடலாம் பொழுது. ஒரு ஆளுடைய கேரக்டரை வெளியெடுத்தா, நான் சொல்கிறேன், தேட்டரில் நம்ம படம் தான் மேலே இருக்கும். இவனுங்க என்ன ட்ராமா செய்கிறானுங்க? செல்வி, சித்தி, நான் சொல்கிறேன் எல்லாம் ஃபெயிலு. நம்ம கொடுத்தோம் கதையை, திரைக்கதை வசனம், அவனே மிரண்டு போய் கதையை நீங்களே எழுதிங்கன்ட்டு போயிடுவான். டைரக்டர் வேலையை விட்டுருவான். உண்மை பிரியமானவர்களே, அவ்வளோ கேஸாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? கடந்து போகிறது. பெரிய வீட்டுக்கு போயிருக்கேன், இஸ்தானா வீட்டுக்கு போயிருக்கேன், 7 ரூம்பு வீட்டுக்கு போயிருக்கேன், 1 ரூம்பு வீட்டுக்கு போயிருக்கேன். எல்லா வீட்லேயும் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு. அதுதான் கர்த்தர் சொன்னார், இவங்களெல்லாம் நான் கட்டுறதுக்கு தான் உன்னை அனுப்புகிறேன். நீ போய் அங்கே என்ன பண்ணிடாத, வேற எதையும் பண்ணிட்டு வந்துடாத. இன்னைக்கு நிறைய பழைய காலத்து ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? வேற என்னமோ ஒன்று பண்ணிட்டு வந்துட்டாங்க. சிலர் நன்மை செய்தார்கள், சிலர் சரியில்லாததை பேசி, நீங்கள் உங்களால தான் சிஸ்டர் இப்படி ஆகிட்டாரு, அவர்னால தான் சிஸ்டர் நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, 2 மூஞ்ச பார்த்தாலும் சரியில்லை, இதெல்லாம் சொல்லி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அடுத்த ஆள் உள்ள நுழைய விடாதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க? அதான் ராஜ்யத்தை பூட்டுறவங்களா இருக்கக்கூடாது. பரிசேயர் சதுசேயரோட ஸ்பிரிட் என்னன்னா, ராஜ்யத்தை பூட்டிடுவாங்களாம். அவங்களும் போக மாட்டாங்களாம், பிறரையும் இது மோசத்திலே பெரிய மோசம். நம்ம போக முடியாது, மற்றவன் போகணும்னு நினைக்கிறது தாங்க நல்ல தலைவருடைய அழகு. நான் பார்க்க முடியாததை என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறது நிறைய அப்பா அம்மா ஓடுறாங்க.
எத்தனை அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லைங்க, ஆனால் பிள்ளைங்க எவ்வளோ நல்லா படித்து வராங்க, கைத்தட்டு கொடுப்போமா. அப்பா அம்மாங்களுக்கு சில இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, ஆனால் பிள்ளைகள் அவ்வளவு அறிவுள்ளவர்களாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த அப்பா அம்மா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. ஸோ இதை தாங்க நம்மளுக்கு இப்போ பாருங்கள், ஒரு கல் இருக்குது, நான் எட்டி எட்டி பார்க்குறேன், என் பையன் சின்ன பையன், என் பிள்ளை சின்ன பிள்ளை, நான் என்ன பண்ணுவாங்க, தோல் மேலே அதை தூக்கிக்குவாங்க. என்னால் பார்க்க முடியாதத என் பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லி தோல் மேலே சுமக்கிறது தான் நல்ல தலைவனுடைய மிகப்பெரிய அழகுங்க. சபை அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ நிறைய பேர்த்த தோல் மேலே ஏற்று, நீ படியா மாறு, பரவாயில்ல, உன்னை நான் ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறேன். ஆமேன்னு சொல்லுவோமா. அதனால சமாரியன்ட்ட சொல்கிறாரு, இவனுக்கு அதிகமாக நீ செலவு பண்ணினா நான் அப்படியே போக மாட்டேன்ப்பா, போயிட்டு வந்து நான் உன்னை வந்து பார்க்குறேன். எவனுக்கு நீ அதிகமாக செலவு பண்ணினா அவனுக்கு நான் திரும்ப கொடுக்குறாருங்க ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் செய்கிறது இப்படி இந்த இருதயத்தோடு செய்யுங்க, இந்த பார்வையோடு செய்யுங்க. இந்த ஊழியம் நான் சொல்கிறேங்க, இடம் பத்தாதுங்க. ஆமாம், ஆண்டவர் இதை விரும்புகிறாரு. நிறைய பேர் உடஞ்சி போயிருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் சேர்ச்சஸ் சொல்லுவாங்க. யாரையும் நான் அப்படி ஜாடியாக என் சேர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட கிடையாது. நான் ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்தினா வாங்க. ஏன்னா நீங்கள் வளரணும், ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவனும் சிதறி போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. என் ஆடுகள் எங்கு சென்றாலும், பாஸ்டர்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அவர் தான் பெரியவர். சில இடத்துக்கு அனுப்புறதே அவர் தான். அவருக்கு தெரியும் இங்கே போனால் தான் இது சரியாக புல் சாப்பிடும், சரியாக தண்ணி குடிக்கணும், அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் அரேஞ்ச் பண்ணுவார். சபையை நம்ம எல்லாரும் கட்டுவோமா. சபையில் பாகுபாடு வேண்டாம், கருத்துகள் வேண்டாம், டிஃப்ரென்சஸ் வேண்டாம், பெரியவன் சின்னவன் வேண்டாம், பணக்காரன் ஏழைன்னு வேண்டாம். இது எல்லாமே ஆபத்தானது. இது சபையை என்ன பண்ணாது, வளர்க்காது, சபையை உடைக்கும். ஸோ அதனால் சபையை உடைக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ண வேணாம். ஏற்கனவே உடைச்சி தூக்கி போட்ட அந்த பிரமாணத்தை மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறுக்கி கம்மு வச்சு ஒட்டிடுவோம் பாஸ்டர், வேணாங்க. யூஹெச் கம்மு இருக்குது பாஸ்டர், யானை கம்மு வேணாங்க. யானை கம்மு யாரியா, திடீர்னு உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அக்னியா என்னது சொல்லுங்க. காஜா கம்மெல்லாம் வேணாங்க, நாங்கள் பிரமாணத்தில் ஒட்ட போகிறோம், வேணாங்க. மோசையை ஒட்டி பார்த்தாரு, சும்மா உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால சபையை உங்களை பார்த்து சொல்கிறேன், உடைந்ததை கட்டுவோம். இப்படி எப்படி பேர் இப்படி ஊழி செய்ய ஆசைப்படுறீங்க. ஸோ அதனால் சபை உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இன்னொரு காரியம், இந்த சமைக்கிற டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. வாரந்தோறும் சமைப்பது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா வீட்டில் சமைக்கிறதே பெரிய விஷயம், இது பத்தாமல் சேர்ச்சிக்கு வர சமைக்கிறது அதை விட பெரிய விஷயம். ஸோ அதனால் நேற்று லிஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு யோசிச்சேன், ஆண்டவரே இவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா காலைல 6-7 மணிக்கெலாம் எழுந்து செய்கிறீங்க. ஸோ டீம் நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாப்பாடு நிறுத்துறது பெரிய விஷயம், நாளைக்கு நிறுத்திடலாம். ஆனால் அதில் நிறுத்தும் பொழுது நம்ம நிறைய ஃப்ரீடம் ஆகிடலாம், அதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஃபெலோஷிப் இல்லாமல் போயிடுங்க, ஐக்கியம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வீட்டில் டைனிங் டேபிள் எதுக்கு வச்சுருக்கோன்னா ஐக்கியத்துக்கு தான். நீ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு பழகி பாருங்கள், குடும்பம் எப்படி பீல் ஆகுதுன்னு பாருங்கள். அங்கே தாங்க சில காரியம் வெளிப்படும். அதான் டைனிங் டேபிள் ரொம்ப ஒரு 6 பிள்ளை இருக்குது, 6 பிள்ளையும் ட்ரெயின் பண்ணுங்கள். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. வீட்டில் சொல்லுங்கள், ஒன்றா சாப்பிடுமா, முந்திட்டு சாப்பிட்றாத நில்லு, ஒன்றா சாப்பிடுவோன்னு சொல்லுங்கள். சில பேர் அப்படி சோத்தை போட்டு அப்படி எங்கே உட்காந்துருவாங்க, சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு. எங்கெங்கே ஃபெலோஷிப் இருக்குது? அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா தான் அப்படியே முகம் பார்த்து அம்மா அப்பா. அங்கே போய் இவனை தூக்கிட்டு போயிடக்கூடாது, எவனை செல்ஃபி ஐயாவை தூக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு முடிஞ்சு எடுக்கலாம். அதெல்லாம் ஃபெலோஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஐக்கியத்துக்கு தான் இந்த சாப்பாடை வைக்கிறோம். நிறைய கேள்வி இருக்கலாம், நிறைய கருத்து இருக்கலாம், அந்த கருத்துக்கெல்லாம் ஒரே பதில், ஃபெலோஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். 1. 2வது, எத்தனை பேர் இங்கே காசு இல்லாமல் இருக்காங்க நமக்கு தெரியாது, ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏன்னா 5 வருஷம் எனக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா சண்டேன்னு ஏங்கி இருந்த காலங்கள் உண்டு. அப்படியே யாராவது ஒரு பானை இப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா ஆராதனையே வித்தியாசமாக இருக்கும். ஆராதனை அப்பா முடிச்சோன்னா சாப்பாடு இருக்குடா. உண்மைங்க, உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். நாம ஆராதிக்கும் போது யாராவது அப்படி கண்ணாடியில் ஜாடியாக போவாங்க பாருங்களேன், ஓரமாக ஒரு பானை ஏதாவது ப்ளூ கலரில் போயிடுச்சு, இன்னைக்கு நமக்கு நெய் சோறு இருக்குடா. ஆராதனையும் வேற மாதிரி ஆயிரும், பிக்கப் ஆயிரும். எல்லாம் உற்சாகமாக என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஜனங்களை தட்டி எழுப்பி, ஏன்னா நீல டப்பாவை பார்த்துட்டோம். அவ நீல டப்பான என்ன நீலன்னு ஆராய்ஞ்சா கிரேஸ் கிருப அப்படியே போகுது. எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறவங்க, ஆராதனையை முடிச்சிட்டோன்னே மீன் போட்டு கொடுப்பாங்க, அப்படி நாகட்லாம் இருக்கும். சாப்பிட்டுட்டு யாரா எந்த புண்ணியம் வேண்டாம் சமைச்சிட்டு வந்தீங்க,
அப்படிலாம் யோசிச்சு அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, எத்தனை பேர் சபையில இப்ப சேர்ச்சி முடிஞ்சு சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? அவங்களாம் சாப்பிட்டு போட்டுமாங்க, கைத்தட்டு கொடுப்போமே, சாப்பிட்டு போட்டோம். இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அது மேட்டர் இல்லை. அந்த பழைய காலத்தை யோசிக்கும் பொழுது இல்லாத நேரத்தில் எங்களுக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதனால தான் இன்னைக்கு நமக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தாலும் ஒன்று யோசிக்கணும், எனக்கு கொடுத்த தேவன். இங்கே எத்தனை பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க, நாளைக்கு அவங்க வாழ்க்கையை கர்த்தர் திருப்பிடுவாருங்க. அதனால தான் சாப்பாடை எத்தனை பேர் கண்டினியூ பண்ணலான்றீங்க? இதுக்கு மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். டீம் சி என்ன நெருப்பான டீம் அனுப்பிட்டீங்க, டீம் பி எல்லாம் வீக்காக இருக்குது. இல்லை, எல்லா டீமும் பவரான டீமு. ஸோ செய்யுங்க. நீங்கள் முட்டை பொரிச்சு கொடுத்தாலும் அதில் ஒரு பெரிய கணம் உண்டு. எப்படி செய்யுங்கன்னா சந்தோஷமாக செய்வீங்களா? என்ன போய் சமைக்க சொல்லிட்டாங்களா, 6 மணிக்கு ஏஞ்சிட்டாங்களா, தூக்கம் பத்தலலாம், கருவிட்டையும் முட்டையை பொரிச்சிடாதீங்க. முடிஞ்சு கதை. அவன் வீட்டில் போய்ட்டு அவன் ஒரு மாதிரி சைட்டாக படுத்துருப்பான். ஏன்னா பொரிச்ச முட்டை அப்படிப்பட்ட ஒரு முட்டையாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் செரிமானம் இல்லை, ஜீரணம் ஆகலைன்னா யாரோ செய்கிறவங்க ஜீரகத்தை சரியாக போடலை. ஸோ அதனால் எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள். இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டது. முன்ன சாப்பாடெல்லாம் சேர்ச்சில் யாருமே எடுக்க மாட்டாங்க. சாப்பாடுனாலே சண்டை தான். சாப்பாடுனாலே எங்கள் பாசம் ரொம்ப ஸ்மார்ட். என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கேஸ்லாம் என்கிட்ட கொடுத்துருவாரு. விஜய் நீ என்ன பண்ணு, சாப்பாடுலாம் நீ அடுத்த வாரம் என்ன சாப்பிட போகிறேன் இப்போயே லிஸ்ட்டு எடுத்துருன்னுவார். நம்ப மாட்டீங்க, ஆண்டவருக்கு பயந்து சொல்கிறேன். நம்ம போய் இறங்குவோம், லிஸ்ட்டு அடுக்கி கொடுப்பாருங்க ஆண்டவரை. என்ன நீ பேசுனா மீன்லாம் வருது, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ உங்கள் கூட இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருக்காரு, அவர் வெளியே கொண்டு வரணும். ஆமென். நம்மளை பார்த்தா எல்லாம் வரணும், ஓடக்கூடாது. ஓடனானா நீங்க நினைப்பீங்க நம்ம ஹீரோனு. இல்லை, ஜீரோ. நம்மளை பார்த்து ஒருத்தரும் நம்மளை பார்த்து அப்படி கிட்ட ஈ மாதிரி வரணும். அப்போதான் உன்கிட்ட விஷயம் இருக்கு. ஏங்க இனிப்பு இருக்கிற இடத்துல எறும்பு வருது, ஏங்க மீன் இருக்கிற இடத்துல ஈ வருது, சம்திங் இன்னமும் இருக்குது. அப்போ உங்களை விட்டு யாராவது ஓடுறாங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதனால நம்ம கிட்ட வரணுங்க. அதுக்குன்னு நம்ம வசீகர சென்டெல்லாம் அடிக்க தேவையில்லை. தேவ அன்பு, உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு, மினுக்கூட்டு பின்னால் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஈ மாதிரி உங்களை ஜனங்க தேடி வருவாங்க. ஆமாம். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? என்னை பார்த்தாலே ஓடுறாங்க பாஸ்டர் அப்படின்னா ஒன்று நம்மளை செக் பண்ணணும், உட்கார வச்சு நம்மளை முதல் எழுதணும். ஏன் என்னை பார்த்து ஓடினாங்க, இப்படியே செய்து ஆனால் இப்போ கேள்விப்பட்டேன் சாப்பாடு இல்லாமல் போயிச்சாங்க. நான் ஏன் அதை தொடர்ந்து விடாமல் இருக்கேன்னா, எனக்கு ஒரு 2 காரியம் வேணும். ஒன்று ஃபெலோஷிப், ஒன்று இல்லாத ஜனங்கள் சாப்பிடட்டும். தொடர்ந்து செய்வோமாங்க. அதுதாங்க டீமை பிரித்து இதை நிறுத்த வைக்கிறதுக்கு எத்தனையோ புகைச்சல் வந்தது. எதை நிறுத்துவதற்கு? நான் புகைச்சலை பார்க்கவே இல்லை. எனக்கு புகைச்சல் முக்கியம் அல்ல, புகையின் மேல் இருக்கக்கூடிய ஆகாரம் தான் முக்கியம். எனக்கு புகைச்சல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு தெரியும் அங்கே புகையுது, நான் அதை எட்டி பார்க்கவே மாட்டேன். கண்ணாடி போட்டுலாம் பார்க்கக்கூடாது புகைச்சலை. அப்படின்னா உங்கள் கண்ணில் தண்ணி வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் புகைச்சல் உங்கள் கண்ணீரை வர வைக்கும். புகைச்சலை பார்க்கலன்னா கண்ணீர் வராதுங்க. ஆமென். உங்களை யார் வெங்காயத்தை அப்படி பார்த்துட்டே உரிக்க சொன்னது? இப்படி ஓரமாக பார்த்து உரிக்க. சில பேர் ஹெல்மெட் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க வெங்காயம் உரிக்கிறதுக்கு. ஹெல்மெட் போட்டு. ஆமாம். நிறைய வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்குறாரு. ஊழியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா கண்டும் காணாததை போல இருக்கணும். இதுதான் இயேசுடைய மினிஸ்ட்ரியில் மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அதனால் தொடர்ந்து செய்வீங்களாங்க. டீம் ஏ டீம் பி கைத்தட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஆடியோ எடுத்தேன், உங்கள் டீமுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லலான்னு. ஸோ அதனால் அது முழுக்க ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ 2வது டீம் ஏ டீம் பி டீம் சி, அதை வைஃப்ட்ட கூட போன வாரம் சொன்னேன். எல்லாம் முடித்த பிற்பாடு ஆகாரம் போடலாம். ஏன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம், சோத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. சோறு நல்லா வேவுறதுக்கு காரணமே அவர் தான். ஆமாம். ஸோ அதனால் இவரோட எல்லாம் முடிச்சு ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி மறவாதே ஆமேன்னு சொன்னோன்னே சக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கைத்தட்டு கொடுப்போமா? அந்த டீம் ஏ டீம் பி டீம் சி. ஏன்னா இவரோட முடிச்சிடணும். இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா சாப்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2வது சாப்பாடு போனோன்னு உடனே சோறை திறந்து டக்குன்னு போட்டுறாதீங்க. ஒரு சின்ன குட்டி ப்ரே ஒன்று பண்ணுங்க. அந்த டீம் ஐயா அப்படியே வாங்கய்யா ஜெபம் பண்ணுங்க, அப்படியே எல்லாம் பானையில் கை வைங்க. பானை சின்னதாக தான் இருக்கும், என்ன சம்பள் 10 பேருக்கு தான் வச்சிருக்கான்ற மாதிரி தான் இருக்கும். உடனே நீங்கள் மூடியை திறந்து கையை வச்சிடணும். கையை உள்ளே விட்டுறாதீங்க. ஹைஜீன் வெளியே வச்சுட்டு ஆண்டவரே 100 பேர் இருக்கிறாங்க சேர்ச்சில், எல்லாரும் நீங்கள் கொடுத்து பாருங்க.
நான் சொல்றேன், மிச்சம் இருக்குங்க, மிச்சம் இருக்கும். நம்ம தான் தீ அனுப்பி வீரர் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடுறோமே. நீங்க செஞ்சு பாருங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணதுங்க, நடந்ததை பேசுறேன், சும்மா ஏதோ கட்டுக்கதையை சொல்லலை. எப்படி பஸ் இதெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க? கரெக்டாக தெரியும், ஏன்னா நம்ம இதை செஞ்சுருக்கிறோம் பிரியமானவர்களை. ஸோ அதனால் தொடர்ந்து செய்வீங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு? முன்ன ஆரம்ப நாட்களில் ஊழியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரத்துக்குள்ள ஒரு 4 பேர் வந்து காணிக்கை பெட்டி தூக்கிட்டு போவாங்க. எங்கேயா போறீங்க? உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி இங்கே இல்லை. நாங்கள் ஆராய்ச்சி 1.5 கண்ணில் பார்ப்போம். பாரு, இன்னும் கூட்டமே முடியல, காசு பைத்தியமாக இருக்கிறானு அப்படிலாம் விடைச்ச காலங்கள் உண்டு. அப்போ தான் கர்த்தர் புரிய வச்சார், இல்லை இதெல்லாம் தவறு, ஆராதனை டைமில் நடக்கக்கூடாது, ஆராதனை டைமில் பேசக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற நேரம், கைத்தட்டு கொடுப்போம், அவர் பேசுகிற நேரம். இது எல்லாத்தையும் இப்போ எல்லாமே பேசியது எல்லாம் ஊழிய சம்மந்தப்பட்டது தான். நீ சபையை பீல் பண்ணுற காரியங்கள் எத்தனை பேர் அதெல்லாம் செய்யலாங்க? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். எடுத்துக்கொள்வோம் என்னோட கூட சேர்ந்து. காலையில் தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு சில வார்த்தையை சபைக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் வெறுக்கிற சில காரியங்கள், இது நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில காரியமாக இருக்குது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 6:16. நீதிமொழிகள் 6:16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். எத்தனை காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறாரா? அவ மொத்தம் டோட்டலா பண்ணா 1 மட்டும் தனியா பிரிச்சிருக்கிறாரு பாருங்க. 7 கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்லிருக்கான் தானே, ஒரே வார்த்தையா முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் 6 கோட் பண்ணிட்டு அப்புறம் 7வது வார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தனியா பிரிச்சாருன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதில் கைத்தட்டு கொடுப்போம், அதில் என்னமோ இருக்கு. இப்போ பாருங்க சார், பொண்ணு பார்த்துட்டிங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, அதனால் சூப்பராக இருக்கிறாங்க, ஏற்ற ஜோடி. இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே வரும்போது சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? என்ன பார்க்க மாட்டீங்க? அப்புறம் 5ஆம் தேதியில் கல்யாணம் வச்சிடலாம். ஓகே, பொண்ணு அற்புதம், அண்ணன் தம்பிங்க எல்லாம் சூப்பரானவனுங்க, தாங்குவானுங்க தங்கச்சி. அப்படியா? சூப்பர், ஓ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனா அப்படின்னு வார்த்தை சொன்னால் எப்படி இருக்கும்? விடிய விடிய கதையை பேசிட்டு ஆனா 100 பேசுனாங்களே, அது மேல விஷயம் வரல. ஆனா அவன்னா அங்கதான் மேட்ரே இருக்குது. என்னங்க ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இழுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கொஞ்ச நேரம் என்னங்க 2 வாரம் கழிச்சு சொல்ற தூங்குவீங்களா? நீங்க முடிஞ்சது கதை. என்ன சொல்ற புரியுதுங்களா? அவரே சொல்லிட்டாரு, ஆனா அவன்னா போனானிடுவாங்க கதை, அப்புறம் ஓனாதான். அந்த ஆனான்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர், தனியா பிரிச்சுட்டாங்க அந்த வார்த்தையை. அந்த மாதிரிதான் 6 காரியம் கர்த்தருக்கு வெறுக்கிறார். இது தனியா இதை பிரிச்சு வச்சிருக்கிறாரு. 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஓகே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 7 காரியத்தை பார்க்க போறீங்க? ஓகே, இது ஒரு சிம்பிளான நடைமுறை வாழ்க்கை நடக்கக்கூடிய காரியம். அப்படி சீக்கிரமா அவங்க அப்படியே சில வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அக்னி தூபபீடம் என்ற ஒரு தலைப்பை எடுத்தேன். அந்த லீடிங் கிடைக்கல, எழுதி ஃபுல்லாக வச்சுருக்கேன். 3 பேஜ் எழுதி வச்சிருக்கிறேன். தூப கலசம் பார்ப்போம், ராத்திரி ஆண்டவர் லீடிங் கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை உங்கள் மத்தியில். தூப கலசம் பழைய ஏற்பாட்டுடைய காரியத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எத்தனை பேர் அதெல்லாம் கேட்க ஆயத்தமாக இருக்கீங்க? சில புது சப்ஜெக்டுக்குள்ள, புதுசு இல்லை பழசு தான், புதுமையான விதத்தில் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஓகே, மறுபடியும் வாசிப்போம் சிஸ்டர். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். பாருங்க, 6 காரியத்தை வெறுக்கிறாரா. 7வது அருவருப்பானவைகள் என்று அவருக்கு சொல்லப்படுது. யாருக்கு அருவருப்பானவைகளா? பாஸ்டருக்கு இல்ல, இங்க இருக்கிற சேர்ச் மெம்பருக்கு இல்ல, லீடர்ஸ்க்கு இல்ல, கர்த்தருக்கே பிரியமில்லாத காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிப்போமா ஒரு காரியமா? அவை யாவென? முதல் காரியம் மேட்டின்மையான கண். மேட்டின்மை என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தையை நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தையினோட அர்த்த பெருமை என்ற வார்த்தை வருகிறது, அகந்தை என்ற வார்த்தை வருகிறது. அப்புறம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா ஈகோ. என்ன கோ? ஈகோ. இன்னைக்கு பெருமை இருக்குதோ இல்லையோ, ஈகோ ஐயா குடியிருக்கிறாரு. அப்போ ஈகோக்கு அப்புறம் வர என்னன்னு சொல்லி விளக்க உரையை பின்னாலே உங்களுக்கு போதிக்கப்படும். ஓகே, அடுத்தது முதல் காரியம் மேட்டின்மையான கண், ஒரு பெருமையான கண் என்று சொல்லலாம். அடுத்தது ஆண்டவர் வெறுக்கிறது பாருங்க, பொய்.
எப்போ பார்த்தாலும் வாயில் பொய் பொய் பொய், வாயை திறந்தாலே பொய். ஈஸியாக சொல்ல போனால் புழுவாண்டி குப்புசாமி. ஓகே, அடுத்தது மூணாவது, குற்றமற்றவர்களுடைய, தவறு பண்ணாதவர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்து, துணிகரமாய் நுழைந்து ரத்தம் சிந்தும் கை. அடுத்தது, தூர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். கெட்ட எண்ணம், தவறான ஆலோசனையை கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க? சரியான ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க, தவறான ஆலோசனை கொடுத்து அந்த காரியத்தை பிணைக்கும் இருதயம். இது அந்த கெட்ட, சிம்பிளாக சொல்ல போனால் கெட்ட இருதயம். அடுத்தது, நன்மை செய்ய போகாதவங்க தீமை செய்யணும்னா பொம்பா மாதிரி கிளம்பிடுவாங்க. பொம்பாவை என்னால் மறக்கவே முடியல. ஏன் மறக்க முடியலன்னா, அவங்க தான் நெருப்பு எறியும்போது வேகமாக ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு தடவை பொம்பாவை காப்பாற்ற இன்னொரு பொம்பா போகுது. ஏன்னா இது வேகமாக போயிருக்கு, தண்ணி ரொம்ப இருந்தனால இவன் வந்த வேகமே அப்படி இருந்துச்சு. ஓன்னு பார்த்தா இது பிறண்டுருச்சு. இது பிறண்டு இதெல்லாம் 10 பேர் சேர்ந்து இந்த பொம்பாவை அமைச்சிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இது? அமைக்கிறவங்களுக்கு நெருப்பு பிடிச்சா என்னங்க? அதான் காப்பாற்றுகிறவர். அதான் சகோதரி வார்த்தை சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் குணமாகணும். ஹோய், கைத்தட்டு கொடுப்போம். ஆலையிலும் இது நல்ல சாட்சி, நான் விரும்புகிறேன். அதுக்குன்னு சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு. சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கு, ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி இல்லை. பல வியாதியில் ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இவங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம அனுசரிக்கிற வேண்டிய காரியம். சொல்லுங்க, தீங்கு செய்வதற்கு எடுத்துருவாங்க ராஜ நடைய. வாங்க கிளம்புவோம். அவங்க வீட்டுக்கு ஆப்பு வைக்கிறதே சரி, சத்தமே காணோம். நல்லது. தீமை செய்யறதுக்கு மட்டுங்க உடனே எடுத்துருவாங்க ஃபோன் காலை. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அடிச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லிங்க நான் கேள்விப்பட்டேன், வரேன், நான் உங்களை வந்து பார்க்குறேன், என்னால் தப்ளித்தாக சொல்ல பனாஸ் டெம்பரேச்சர் வெடிக்கிற கட்டத்தில் இருக்குது. ஸோ இப்படியே விட்டால் நான் வெடிச்சிடுவேன். அதனால் நான் உங்களை வந்து பார்த்தா தான் எனக்கு அமைதலான ஒரு நீரோட்டம் உண்டாகும். அதனால் உடனே நான் பார்த்தாகணும், நான் கிளியர் பண்ணியே. சில பேர் கிளியர் பண்ணாதான் டெம்பரே இறங்கும். கிளியர் பண்ணுற சொல்லிட்டு மொத்தமாக கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஆபத்தானது. பாருங்க, இந்த காரியத்தை நம்ம பாஸ் வெறுக்கிறாராங்க. நம்ம நினச்சிருக்கோம்ல அவர் வைராக்கியத்துக்குலாம் நிற்பாருன்னு, எட்டியே பார்க்க மாட்டார். நான் சொல்லலை, வேதம் தெளிவாக ஞானவான்கள் எழுதியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் அத்தனை பேருமே ஞானவான்கள் எழுதினது, அவங்க ஞானமாக இருக்கும் பொழுது எழுதினது. ரொம்ப படிக்க போனால் அது நல்ல ஒரு ஆய்வு புத்தகம்னு சொல்லலாம். நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம் நம்மளை மாதிரி யாரும் வாழ முடியாதுங்க. நீதிமொழிகள் அவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை, மோட்டிவேஷனல் புக்கு எல்லாம் நீதிமொழிகளை பார்த்து தான் எழுதியிருக்கிறாங்க. நான் மோட்டிவேஷனல் புக்கு நிறைய படிக்கிறாள் முன்ன, அப்போல்லாம் போட்டிருக்கோம் வசனம் இருக்காது, வார்த்தையை மட்டும் போட்டிருப்பாங்க. எங்கே வசனத்தை போட்டால் எல்லாம் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி மோட்டிவேஷன் புக்குக்கு நல்ல ஒரு தரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி இந்த மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் வெளியாக்குவாங்க. அதாவது தன்னம்பிக்கை புத்தகம், மோட்டிவேஷனல், இந்த பிஸ்னஸில் எப்படி முன்னேறது, எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட கேரக்டரிசம் இருக்கணும்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களாம்? நீதிமொழிகளை தான் எடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு நீதிமொழிகளை பியோவா கையில் கொடுத்துருக்கிறாரு. அவங்க எல்லாம் இதுலேருந்து எடுத்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பெரிய ஆளாகக்கூடிய அத்தனை சத்தியமும் நீதிமொழிகள் இருக்குது. இதை சரியாக படித்து கை கொண்டால் சிறப்பான கிறிஸ்துவ ஜீவியம் நாம் வாழலாம். உங்களுக்கு சொல்கிறேங்க, நம்ம கையில் தாங்க விலையேற பெற்ற புத்தகம் இருக்குது. இதுக்கு பேரே பரிசுத்த வேதாகமோங்க. புஸ்தகம்னு எழுத முடியல, புஸ்தகன்ற வார்த்தை கொடுக்க முடியல, அது கூட தரம் குறைவாம். வேதாகமம் போய் கைத்தட்டு கொடுங்க. வேதம் மற்றதுக்கு எல்லாம் கிரீக் வேதம், இது மட்டும்தான் வேதாகமம். கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், செக் பண்ணி பாருங்க. எதுக்குமே இந்த பேரை கொடுக்கல, பைபிளுக்கு மட்டும்தான் ஒரு நெருப்பான பேரை கொடுத்துருக்குறாங்க, ஹாலி பைபிள். இந்த பைபிளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரே பேர், கவர் பேச்சில். அதனால தான் மினுக்கு எந்த பேச்சிலையும் ஒன்றும் இருக்காது, வார்த்தை மட்டும்தான் இருக்கும். என்ன வார்த்தை? ஹாலி பைபிள் என்ற வார்த்தை இருக்கும். ஸோ அதனால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும். அதனால தான் சபை இந்த வசனத்தில் வளர வேண்டும். நிறைய பேர் நம்ம நார்மலாக என்ன நினைப்போம்னா, இன்றைக்கி சத்தியத்தை கேட்டுட்டோம், வாவ் நல்லா இருந்துச்சு, சூப்பர் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்றைக்கி கர்த்தர் என்னோட பேசினாரு, ஐயோ என்கிட்ட இந்த என்ன பழக்கம் இருக்குது, இந்த பொய் பழக்கம் கொஞ்சம் இருக்குது,
ஏங்க ஆண்டவர் பொய்யை வெறுக்கிறாரு? ஏன்னா பொய்க்கு பின்னால பிசாசு இருக்கிறான் ஒன்று. அந்த பொய்யை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாதுங்க. பொய் பேசுகிறவங்கள நீங்கள் பாருங்கள், முன்னுக்கு வரவே முடியாது. இருக்குன்னுவான், இல்லைன்னுவான், இல்லாததை இருக்குன்னுவான். அவன் மாற்றி பேசுறது, சுற்றி பேசுறது, சுற்றி வளைச்சி சோறை இப்படி சாப்பிடாம இப்படி மண்டியில் சுற்றி கால் வழியாக வந்து இங்கே சுற்றி அங்கே சுற்றி எடுத்த சோறு நினைக்கிற வாய்க்கு வர்றதுக்குள்ள 4 சோறு தாங்க வாய்க்கு வரும். நீங்கள் சுற்றுறதுக்குள்ள சுற்றுற எல்லாம் கொட்டி ஆரம்பத்தில் நம்ம பேசியிருப்போங்க. ஆனால் வர வர நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும். ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு இது பிடிக்காது, கூட்டர்கள் எப்போ பண்ணிட்டு இருப்போம். இல்லை, கடையில் உட்காந்து ஒண்டி தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் நம்ம மனைவிங்க விவரமானவங்க நேராக வீடியோ கால் தான் அடிப்பாங்க. சக்குன்னு ஒரு தட்டு வீடியோ தட்டிட்டு, மாமா கடையா இல்லை மாமா கூட எப்போ பண்ணிட்டு இருக்கியா பார்க்குறேன். யாரோ தலை குனிஞ்சு சிரிச்சிருக்கீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன், மாமா கடை நீங்கள் எழுதி என்னோட பாயிண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க சிரிச்சிருவீங்க. மாமா கடன் போட்டிருக்கேன், பெண் கண் மாமா கடன் போட்டிருக்கேன். என் புக்கத்தை எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, வாய்ப்பே இல்லை ராஜா. கண்ணு மூக்கு வா என்ன பஸ் ஒன்றுமே புரியல, புக்கை திருப்பி இதுதான் டாக்டர் எழுத்து. இது நானே சில வேளை என்ன எழுதிருக்கேன் எனக்கே தெரியாது. கம்ப்யூட்டர் பாய்ச்சி எழுத்துலாம் ஓடி போச்சுங்க. காக்கு மா போட்டு வச்சிருக்கேன், மாக்கு கா போட்டு வச்சிருக்கேன், ஆனால் மாமான்னு கரெக்டாக போட்டேன். ஸோ பாருங்களேன், சில பேர் அள்ளி விட்டான் குப்புசாமி மாதிரி, எதை திறந்தாலும் பொய் தான். ஸோ எந்த வீட்டில் பொய் குடிக்கொள்ளுதோ அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே அடுத்த பொய் சொல்கிற குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்கும். ஒரே ஒரு பொய் தாங்க. நம்ம நினைப்போம் சும்மா மறைக்கிறதுக்கு பொய் சொல்கிறோம் அப்படின்னு, அது ஒரு வேராய் மாற ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், கணவனோ மனைவியோ ரொம்ப அதிகமாக இங்கே தான் நடக்கும். ஆண்டவர் இதை வெறுக்கிறார். மனைவிகிட்ட டிரான்ஸ்பரண்டாக இருங்க. அதே போல் ஹஸ்பண்ட், ஆமாம் கூட்டாளி பார்க்க வந்தேன், போச்சு பத்தியா நான் போவேன் என்ன சொன்னேன் தானே. அப்போ நீ ஏன் அந்த பொய்யை சொன்னீங்கன்னா இது கத்தக்கூடாதுன்றதுக்காக, ஆமாம் தானே, இது வாயை அடைப்பதற்காக. ஃபோன் எடுக்கணும்னு செத்தீங்க, எடுத்தாலும் செத்தீங்க, ஆமாம் தானே. சில பேர் எடுக்கல, மொத்தமாக செத்தோம். எடுத்துட்டு அப்போ மட்டும் செத்தோம். என்ன நம்மளுடைய மூட்டை என்ன பண்ணிடுவாங்க, நான் அந்த பாதிப்புக்கெல்லாம் போகல, ஏன்னா மனம் மாறி தான் உள்ளே வந்து கல்யாணம் பண்ணேன், நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். ஆமாம், இதை உள்ளே வந்து மனம் மாறி இருந்தேன்னா முடிஞ்சது கதை. ஏன்னா நம்ம மனைவி பற்றி நமக்கு தெரியும் பாருங்களேன். தெரியுமா தெரியாது உங்கள் மனைவி பற்றிலாம்? எப்படின்னே சார் ரொம்ப தெரியும். ரொம்ப நல்லது. கர்த்தர் நமக்கு ஏற்ற துணையை கொடுத்து, இதுதான் ஆவியானவர். இவன் வேதத்தை கேட்க மாட்டாமா? உன் பின்னால் வந்து நான் என்ன பண்ணுறேன், உன் கணவரை சீர்படுத்துவதற்காக கைத்தட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. சில வேளை கணவனோ மனைவியோ சொல்கிறது ரொம்ப நமக்கு வலிக்கும். போய் இது சொல்லிக்கிட்டு இருக்குது, மற்ற ஆள் சொல்லும்போது கேட்போம், சொல்லுங்கக்கா நீ சொன்ன சரியாதான்க்கா இருக்கும். நம்ம சொல்லுவோம் நைட் ரொம்ப சாப்பிடாதீங்க, மனைவி சொல்லிட்டு இருப்பாங்க சும்மா கடை. இதே யாராவது அம்மாவோ அக்காவோ சொல்லிட்டா சரிம்மா, உடனே ஒரு நிப்பாட்டி வச்சுக்கணும். மனைவிக்கு எப்படி எரியும்? நான் பால் ஊட்டி சீராட்டி சட்டத்தை வச்சு அயன் போட்டு சப்பாத்தி கழுவி சோக்கின கழுவி ஏன் உன்னையே கழுவி எல்லாம் செஞ்சு கொடுத்து ஏன் பேச்சுக்கு மரியாதை இல்லை. எங்கேயோ அத்தி பூத்த அக்காவும் மாமாவும் வந்து வலிக்கோங்க, கைத்தட்டு கொடுப்போங்க, வலிக்கும் வலிக்கும் வலிக்கும். இப்போ பாருங்க, என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் எங்கள் அம்மா சொன்னதான் கேட்பேன் அப்படி என் மனைவி சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அடுத்து பாசறை இப்போ நான் மாறிடுவேன். அம்மா வாங்கவா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா பாசறை சீக்கிரம் செய்யட்டும்ன்ற மாதிரிலாம் இருக்குது. செய்ய மாட்டேங்க, அந்த வேலையை செய்ய மாட்டேங்க, ஏன் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியுங்க. அது செஞ்சால் வீடு போயிடுங்க, பாலாக போயிடுங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, கிடைக்கிறதை பாதுகாக்க வேண்டும். உனக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த குடும்பத்தை எப்படி ஆகிரும் என்ன பண்ணிடணும், அந்த சமாதானத்துக்குள்ளே வச்சுக்க பார்க்கணும். கொஞ்சம் கேப்பை விட்டுட்டீங்க, சர்பம் நுழைஞ்சிருவோங்க. இப்படி தான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அழகாக நுழைஞ்சிட்டான், உள்ள பிரியற டைமில் நுழைஞ்சிட்டான். என்ன சொல்கிறோம் புரியுதுங்களாங்க? அதனால தான் நம்முடைய ஐக்கியம் பிரியாமல் இருப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் பொய் நாவை அவர் என்ன பண்ணுறாரு. வாசிங்க சீசர் முதல் காரியம் என்ன சொல்லுங்க? பெருமை. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மேட்டின்மையான கண்
என்ற சரி பரவாயில்ல, வசனம் எடுக்க வேணாம். முதல் காரியம் சொன்னேன், பெருமை. பக்கத்தில் சொல்லுங்க, பெருமை. ரெண்டாவது அகந்தை. பெருமை எப்போ வரும்னா, ஒன்றுமே இல்லாதப்ப நமக்கு பெருமை வராது. இது ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன், சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன், யாரும் சைக்கிள் ஓட்ட போகிறதில்ல, எல்லாம் போச்சு பாஸ்டர். நெஞ்ச நிமித்தம் நினைக்கிறீங்க, நெஞ்செல்லாம் அடித்து வளைஞ்சிடும். ஏன்னா வறுமையே நம்மளை வளைச்சிரும். அது நீங்கள் வளைக்கவே வேணாம், அதே வளைச்சிரும் உங்களை. உங்கள் பேச்சு நட எல்லாமே மாறிடும். இப்படி தான் வறுமைக்கு ஒரு தாழ்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பாருங்க. அப்போ எல்லாம் வந்த பிற்பாடு நமக்கு ஒன்று வரும் பாருங்களேன், பெருமை, அகந்தை. முன்னெல்லாம் உடனே கூப்பிட்டா வந்துடுவோம், என்ன சொல்ல மாட்டோம், ஓகே பாஸ்டர், சரி பாஸ்டர், நல்லது பாஸ்டர், வந்துடுறேன் பாஸ்டர், நீங்கள் சொன்ன தெய்வ வாக்கு தான் பாஸ்டர். இது எல்லாம் வந்த பிற்பாடு கூப்பிட்டு பாருங்க, பாஸ்டர் கொஞ்சம் டைம் பார்க்கணும், நம்ம நிறைய பார்க்கறது இருக்குல்ல. ஒன்றும் இல்லாதப்போ அவர் உன்னை பார்த்தார, ஒன்றும் இல்லாதப்போ உன்னை நடத்தினார. அதனால தாங்க தாவீது மேலே ஒரு கட்டம் கடுப்பாயிட்டாரு. கோலியாத்தை அடிக்கும் போது உன் கூட நான் இருந்தேன், என்ன எல்லாம் வந்துட்டோன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டியே, கைத்தட்டு கொடுப்போமா, நீ ஒருத்தனா இருக்கும் பொழுது உன்னோடு கூட நான் இருந்து கோலி. அப்போ யார் அவன் கூட இருந்தா, ஒருத்தனும் இல்லை, அப்போ நான் உன் கூட இருந்தேன்ல. இப்போ எல்லாம் வந்தோன்னே நீ படபலத்தை என்ன பண்ணுற, என்னோட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னோட யுத்த வீரனை போய் கணக்கு பாரு, வேவு பார்க்க அனுப்புறியே. அப்போ அதனால தான் கத்தர் வாதையை கொண்டு வந்து அவனுடைய அகந்தையை கத்தர் அடித்தா. எப்பெல்லாம் நமக்கு அகந்தை வருதுவங்க அடி விழுவோங்க. இந்த அடியை நிறையா வாங்கியிருக்கேன், அதான் தைரியமாக சொல்கிறேன். அகந்தை வரும் பொழுது, பெருமை வரும் பொழுது, தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இந்த 7 காரியத்தை நான் வெறுக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாரு. அவர் வெறுக்கிறத நம்ம செஞ்சோன்னா அவள் ஏங்க அடி விழுவாது? என்ன சொல்கிறோம் புரியுதுங்களா? ஆண்டவர் வெறுப்பதை நாம் செய்தால் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். முதல் காரியம் மேட்டின்மையான கண். இந்த பெருமைக்கு சபை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறலாம், பணம் மாறலாம், பதவி மாறலாம், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வரலாம். ஆரம்பத்தில் யாரும் கை கொடுக்காம தான் உள்ளே வந்துடுவோம், எல்லாம் வந்துட்டோன்னு யாரும் கை கொடுக்கலன்னா ஆயிடுவோம். பற்றியா ஒரு மரியாதை இருக்கா பற்றியா, எனக்கு மரியாதையை தேட ஆரம்பிச்சிருவோம். சபையே மரியாதை தேட வேண்டாம், மரியாதையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். கைத்தட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. நீங்க மரியாதையை தேடி எனக்கு கனம் கொடுக்கணும், என்னை மதிக்கணும், 4 பேர் என்னை புகழணும் வேணாங்க. இந்த மனுஷனுடைய புகழ்வு என்னைக்குமே ஒரு மாசம் மேல போவாது, கைத்தட்டு கொடுத்துருவோம். ஆனா கர்த்தர் ஆபிரகாமை புகழ்ந்தார், இந்நாள் வரையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய கணத்துக்கு வர விரும்புறீங்க? அதனாலதான் நம்மளுக்கு கனப்படுத்துறது சந்தோஷம். பெருமையாக பேசும்பொழுது ஒன்று சொல்லுவோம், ஆண்டவர் நீங்கள் தான் அதை கொடுத்தது. தனியாக ரூமில் போயிட்டு அவர்கிட்ட மொத்தமாக கொடுத்துடணும். என்னை பெருமையாக பேசிட்டாங்க தெரியுமா, நான் எப்படி பாடணுன்னு சிஸ்டர் சொன்னாங்க, உங்கள் குரல் அப்படியே இனிமையாக இருக்குது, நான் உங்கள் வைப்ரேட்டில் மாட்டிக்கிட்டேன். எங்க சொல்கிறத கேட்டிருக்கேன். கேட்டோன்னே ஒரு ஆசை, ஒரு கொம்பு முளைக்கும் பாருங்களேன், நம்ம குரல் சூப்பராக தான் இருக்குது. அவன் தான் நம்மளுடைய மேட்டின்மை. முதல் அப்படி தான் ஆரம்பிக்குங்க, சின்னதா. எப்பெல்லாம் மனிதர்கள் உங்களை புகழுகிறார்களோ அறைக்குள்ள போயிட்டு ஒன்று சொல்லுங்க, இந்த புகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே, இதை மொத்தமா உங்க கையில கொடுக்குறேன். ஆண்டவரே என்னைக்குமே விழாத ஒரு கிருபை எனக்கு கொடுங்க, ஒரு நாள் எனக்கு இந்த பெருமை வேணாம் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உன்னை தலையை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இதை வெறுக்கிறாரு. இதுல இருந்து சபை வெளியே வருவோம். பெருமை மட்டும் இல்லைங்க, அகந்தை. 3வது ஈகோ சொன்னேன். அந்த மேட்டின்மைக்குள்ள என்ன இருக்குது, ஒரு ஈகோ. இந்த ஈகோ ஆணுக்கும் இருக்குது, ஆனா பெண்ணுக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னு சரித்திரம் சொல்லுது. சரித்திரம் சொல்லுது, நான் சொல்லல, சரித்திரம் சொல்லுது. என்னது சரித்திரம்? சரித்திரம் சொல்லுகிறது இது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன் தெரியுங்களா அதிகமா இருக்குது? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா எலும்பை நம்மகிட்ட இருந்து எடுத்தாரு, நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு, 100க்கு 100 இருந்துச்சு. ஒன்று லபாக்குன்னு இழுத்தனால இப்போ நம்ம 90 ஆகிட்டோம், அவங்க 110 ஆகிட்டோம். அவங்க 110 ஆகிட்டாரு. அப்போ அங்கே நம்ம ஒரு 10% என்ன ஆகிட்டோம். ஆனால் என்ன ஏன் குறைச்சாரு தெரியுங்களா? ஒன்று நிரப்புவதற்காகத்தான். ஆமாம். ஸோ அதனால தான் எதில் விட்டேன், ஈகோ. ஸோ இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பெருமை கூட இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அவ்வளோ காணப்படலை. எல்லாம் தெரிஞ்சிருச்சு, பெருமைனா அடி விழுந்துடும், அகந்தனாலும் அடி விழுந்துடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஈகோவில் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது ஈகோ, நான் இறங்க மாட்டேன், நான் மன்னிக்க.
எவ்வளோ தடவை செஞ்சுட்டே இருப்பீங்க இதே மாதிரி? இப்படியே சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள என்னது, சில பேர் சண்டை போட்டாங்கன்னா இவங்க சண்டை போட்டுருவாங்க, ஆனால் இவங்க இறங்க மாட்டாங்க. ராஜா வரணும், குதிரையிலேருந்து வந்து, அம்மா, அன்பே, ஆறு உயிரே, தவறுதலாக பேசிட்டேன், மன்னிச்சிரு, தான் இருப்பாங்க. துணி காய போட மாட்டாங்க, சோறு வேவாது, கடையில் சாப்பிட்டுக்கோ, போயிட, அப்படியே மூஞ்ச அதை முழிக்காத, அப்படிலாம் சொல்லி ஈகோ. இந்த ஈகோ என்ன பண்ணுங்க பாருங்க, ஒரு காரியம் தான் நினைக்கிறீங்க, அதுக்குள்ள ஈகோவும் இருக்குது. நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிற பிரிவினை, அதுவும் ஒரு காரணம். சில பேர் சொல்லுவாங்கன்னா வச்சு செய்கிறதா, இன்னும் சொன்னாங்க யாரோ அன்னைக்கு, வச்சு சேர்த்து வச்சு செய்வாங்களாம் பாருங்களேன். நீங்கள் அந்த மாதிரி மாவு எதுவும் ஆக்கிடாதீங்க, சேர்த்து வச்செல்லாம் செய்யக்கூடாதுங்க. சூரியன் உதித்து அஸ்தமிப்பதுக்குள்ளதாக உன்னுடைய கோபமும் தனியணும், உன் ஈகோவும் கீழே இறங்கி வரணும். அல்லேலூயா. ஸோ அதனால தான் சபையில், ஊழியத்தில், நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சபையில் இது தானாக நடக்கும். ஆமாம், நான் சொல்கிறேன், ஈகோ வராமல் இருக்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் அதுலேருந்து சபை என்ன பண்ண வேண்டும்? விடுதலை பெற வேண்டும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, சாகிற வரைக்கும் இந்த மூஞ்சி தான் பார்க்க போகிறோம். வைஃபும் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் வரும் வரவும் இந்த முகத்தை தான் பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போதே ரிஜிஸ்டர் பண்ணும்போது சொல்லிட்டேன், இன்பமோ துன்பமோ உன்முகம் என்முகம் தான், மோதிக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கும், ஆனால் ஆண்டவருக்காக ஊழியத்தை கட்டுவோம். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறாரு. சபை அந்த மேட்டின்மையான விஷயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இல்லைங்க, கோட்டை இறக்கி விட்டு கீழே வர தெரியணுங்க. ஆமாம், நாமேன்னு சொல்லுவோமா? சில பேர் நீங்கள் நினைப்பீங்க பாத்ரூம் கழுவுறதுலாம் இன்னமும் ஒரு பெரிய அண்டக்கசாகா வேலை மாதிரி. இல்லைங்க, அதுவும் ஆண்டோடைய பார்வையில் ஒரு கனமான வேலை தான், கனமான வேலை. நீங்கள் நினைக்காதீங்க ஓ இதெல்லாம் தூக்கி என்ன போட்டார், இல்லைங்க. அதனால தான் நான் கிளீனிங்லாம் லீடர்ஸை போட்டு வச்சுருக்கேன். கைத்தட்டு கொடுப்போமா? லீடர்ஸ் செய்கிறாங்க. நாளைக்கு அந்த லீடர்ஸ் தரலாம் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். ஒரு 5 வருஷம் கணக்கு வச்சுக்கங்க, ஒரு 5 வருஷம் கணக்கு வச்சுங்க. நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் தள்ளப்பட்ட வேலைன்னு. இல்லைங்க, நான் கூட போய் கழுவுவேன், இன்றைக்கி கூட கழுவுறேன். தான் அன்றைக்கி சண்டே ஸ்கூலு வேலை, நான் வந்து தனியாக கழுவி விட்டு போனேன். என் வீட்டில் உள்ளதெல்லாம் யாருங்க கழுவுறா? காசு கொடுக்குறீங்களா? மேட்டை வந்து கழுவிட்டு போகிறாங்க. அப்போ மட்டும் டிஷர்ட் போட்டு நம்ம மேட் ஆயிடுறோம் வீட்டுக்கு. சபைக்கு வரும்போது மட்டும் டைட்டில் பார்க்குறோம். இதுதாங்க ஆண்டவர் வெறுக்கிறாரு. கைத்தட்டு கொடுப்போம். ஏங்க வீட்டுக்கு ஒன்று சபைக்கு ஒன்று, ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இதெல்லாம் வெரி பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். லீடர்ஷிப்னு ஒரு காரியம் எடுத்துமா, லீடர் நம்ம என்னன்னு தெரியுமாங்க? கீழே இறங்கி வேலை செய்கிறவன் தான் லீடரு. மேலே நிற்கிறவன்ல, கீழே வேலை செய்கிறவன். சில பேர் கீழே உள்ள வேலையை ரொம்ப அற்பமாக நினச்சிடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமாக நினச்சிடாத. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு வெறுக்கிற ஒரு காரியம். சபை எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வோமா? நாட்கள் அடுக்கிற கூட சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வேணாங்க, நாட்களே தூக்க முடியாமல் ஆயிருங்க. சபையில் ஒரு காரியம் சொல்கிறேங்க, தவறாக எடுத்துக்காதீங்க. நான் சேர்ச்சி பாஸ்டர்னால தைரியமாக சொல்கிறேன். ஒரு தடவை நான் ஃபுல் காஸ்பல் சேர்ச்சுக்கு போகணும். சொன்னா என்னன்னு தெரியல, 3000 பேர் உட்காரக்கூடிய திருச்சபை, பெரிய சபை. அதோடைய சிஓ தமிழ் ஆளுங்க, பாஸ்டர். கைத்தட்டு கொடுப்போம். கட்டையாக இருந்தார், பின்னால் கொஞ்சம் வழுக்கையாக இருந்தார். நாங்கள்லாம் பிஷப் மாதிரி போனோம் கூட்டத்துக்கு. அப்போ போயிட்டு உடனே 9:30 மணிக்கு சர்வீஸுக்கு 7:30 மணிக்கு போய் நின்றுட்டு இருக்கோம். கதவு ஒன்றும் திறக்கல. அப்புறம் வாங்க பசை உள்ளே உட்காருன்னு சொல்லி உள்ளே போய்ட்டு உட்காந்துட்டு, நாக்கால் இருந்துச்சு. நாக்கால்லாம் தேட்டர் மாதிரி இருக்கும், மடங்கி இருக்கும், உட்காந்து திறக்கும். உட்காந்துட்டு சேச்சை பார்த்து, என்னோடாமா சேச்சு இப்படி கட்டி போடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 நாக்காளி தள்ளி ஒருத்தர் நாக்காளி தொடச்சிக்கிட்டு இருந்தார். அந்த புழு ஆயாமல் இருக்குல்ல, தொடச்சிக்கிட்டு அரக்கா சொல்ல போட்டு, கடைசியில் பார்த்தா அவர் தான் அந்த சேச்சோடைய சிஓ. வாங்க, எங்களுடைய பைபிள் ஸ்கூல் பாஸ்டர் எல்லாம் உள்ள 18-20 பாஸ்டர் இருந்தோம். அவங்களுக்கே தெரியல இவர் தான் அந்த சேர்ச்சி பாஸ்டர்னு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, போயிட்டு விறுவிறுன்னு கோட்டை கழட்டி வச்சுட்டு டிஷர்ட்டோட வரலாமா கூட நினச்சேன். செத்து போச்சுங்க. எனக்கு என்ன செத்து போச்சுன்னா, அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் வேலை செஞ்சுட்டு, பார்க்கிங்க 1000 பேர் போடுற காடி பார்க்கிங் கட்டி போட்டுருக்குறாங்க. அந்த சேச்சோடைய சந்ததி எல்லாம் சொந்த ஜேட்லாம் பாய்க்கிறாங்க. சைனீஸ். என்ன சொல்ல வரேன்னா, பணத்தை மிகப்படுத்தல, அந்த தாழ்மையை மிகப்படுத்துறேன். ஏன் அந்த மனுஷனுக்கு பெரிய சபையை ஆண்டு கொடுத்தாருன்னா, உள்ள பெரிய தாழ்மை இருக்கிறது. தாழ்மைனா ஏதோ கிழிஞ்ச சட்டை போடுறது இல்லைங்க. தாழ்மைனா ஏதோ பழைய சட்டை 10 வருஷம் சட்டை போட்டு தாழ்மையை காட்டுவதல்ல. மனத்தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார்.
அங்கே பார்க்கும்போது தான் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஆண்டவரே எங்கப்பா நாங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே தான் கத்துறேன்னு செதுக்க ஆரம்பித்தார். சபையை செதுக்கப்படுவோமா? ஊழி நம்ம இடத்துல வரும் பொழுது ஒரு பிக்சரை பார்த்தங்க. ஊழி அவனே சொந்தமாக அடித்து உருவாக்குறான். ஊழி இருக்கு, ஆம்பர் இருக்குது, அவனே கையில் எடுத்து அவனை உருவாக்குறாங்க. பாதி உருவாகாமல் இருக்கிறது, பாதி உருவாயிடுச்சு. அவன் சொல்கிறான், உன்னை நீ செதுக்கிக்கொள். இன்னைக்கு சபையே நம்மை நாம் செதுக்கிக் கொள்வோம், ஈகோலிருந்து, இந்த விதமான பெருமையிலிருந்து. ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்னது, பழைய ஆள் புதிய ஆள், 10 வருஷம் கிறிஸ்தவங்க, 25 வருஷம் கிறிஸ்தவங்க இல்லைங்க. நம்ம எல்லாம் ரத்தத்தால் கழுவப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஆமாம். ஸோ அதனால தான் இங்கே பழைய ஆளுக்கு, பெரிய ஆளுக்கு, புது ஆளுக்கு என்ன வந்தாங்க. இப்போ ஊழியத்தை கொடுத்துட்டீங்க, இப்போ எப்போ கொடுக்குறது? குச்சி வைக்கும் போதா சொல்லுங்க? குச்சி பிடிக்கும் போதாங்க? ஒருத்தர் சொன்னார் 50 வயசு ஊழியத்துக்கு வான்னு, வராதன்ட்டேன். அப்படி வாலிப காலத்தை பியோவா இருக்கும்போது கொடுக்கணுங்க, வேலை இருக்கும்போது கத்தருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? படிப்பு வரல பாஸ், அனுப்பலான் இருக்க ஊழியத்துக்கு, படிச்சு அனுப்புங்க, கைத்தட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா, படிச்சு அனுப்புங்க. இப்போ உள்ள காலத்துக்கு படிப்பு முக்கியம். இப்போ பவுல் மாதிரி ஊழியம் செய்யணும் பிள்ளைங்க. நான் யோசிக்கிறேன், அடுத்த பிள்ளைங்க நம்மள மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது, அவன் வேற ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும். ஆமாம், நான் அப்படி தான் விரும்புகிறேன். அடுத்த சபையில் வர்ற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க யாராவது நல்லா படித்து வந்தாங்கன்னா நம்மளை விட 100 மடங்கு அவனை எழும்ப வைக்கணுங்க. ஓ, பாஸ்வேர்டு ரொம்ப வேலை பெறக்கூடாதியா, தீர்க்கதரிசனம் நீ பேசக்கூடாது, அமைக்கிறக்கூடாது, களிமண் மாதிரி ஏற்றி விடணும். என்னை விட நான் சொல்லிட்டாங்க, உங்களுக்குள்ள தனித்தன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாருங்க, அவனுக்குள்ள தனித்தன்மையை அவனுக்கு கொடுத்துருவாருங்க. இதில் ஏங்க நமக்கு போட்டி? நீங்கள் நிறைய அபிஷேகத்துக்குள்ளே போட்டி. ஐயோ, இவங்க பாட்டு நடத்தின மகிமை இறங்குமே, நீங்கள் நடத்தின இறங்காதாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். ஸோ சபை இந்த மேட்டின்மையான இடத்துல இருந்து வெளியே வருவோமா? பெருமை ஆண்டவர் இதை அடியோடு வெறுக்கிறார். எதையும் செய்ய இறங்கக்கூடியவங்களா இருக்கணும். எதையும் செய்யறதுக்கு அவங்க தான் நல்ல தலைவர்களாக எழும்ப முடியும். அவங்க ஊழியம் செஞ்ச பிரச்சனையே வராது, கைத்தட்டு கொடுப்போம். அப்படிப்பட்டவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா என்ன வராது? நம்பி கொடுத்துட்டு போகலாம், நீங்கள் பிரச்சனையே வராது. பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கும். பிரச்சனை பண்ணுறவங்க எல்லா இடத்தையும் இருப்பாங்க. பிரச்சனையை குறைச்சி ஆண்டவர் அவங்கள மாற்றி கொண்டு வருவார். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மேலான இடத்துக்கு வர விரும்பினா நீ ஊழியக்காரனாயிருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஊழியக்காரனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? வேலைக்காரன். கைத்தட்டு கொடுப்போமா? வேலைக்காரன். ஸோ வேலைக்காரன் வேலையை செய்யணுமே. அப்போ நம்ம எல்லாருமே வேலைக்காரர்கள். ஆமாம். அதனால் செய்வோமாங்க. லிஸ்ட்டு போட்டால் எது, நீங்களே வாலண்டியராக வாங்க. உங்கள் பேர்லாம் போடவே எதுக்கெல்லாம் லிஸ்ட்டு போடவே கூடாது. இதே ஒரு 1000 பேர் வந்துட்டா பரவாயில்லைங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், சேச்சை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி சம்பளம் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். என்ன சொல்கிறோம், புரியுதுங்களாங்க? இதுலேயே நம்ம வளருவோம். செய்வீங்களாங்க? சாட்டர்டே உங்களுக்கு லீவு, வாலண்டியராக வாங்க, பாலா காட்டிங்க, சேச்சி சுத்தம் பண்ண போகிறேன், நாக்கள் எடுக்கலான் இருக்கிறேன், வாங்க, வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே பாருங்க, நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், இதுக்கு பின்னால் யாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கைத்தட்டு கொடுப்போமா? யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, யாரோ வேலை செய்கிறாங்க. நாங்கள் 3-4 மணிக்கு இங்கே தாங்க சுற்றிட்டு இருப்போம், தூக்கமே வராது. 3-4 மணிக்கு சேர்ச்சில் உட்காந்து பேசி நானும் மனைவியும் சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஆண்டவரே இந்த ஊழியத்தெல்லாம் கட்டுங்க. 3-4 மணிக்கு விடிய காலை அப்படி ஜனதனம் போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்போம். அப்போ என்னென்னா சபை மேலே ஒரு பசி தாகம் இருக்குது. என்னென்னா நம்ம எல்லாருமே உருவாக்கப்பட வேண்டும். ஆமாம். ஸோ அதனால் எல்லோரும் வளருவோமாங்க. வைஃப்டையும் சொல்லியிருக்கிறேன், நமக்கும் மோப்பை பிடிக்க தெரியணும். ஆமாம். மங்கு கழுவ தெரியணும். சேர்ச்சில் நம்ம பெரிய ஆள் இல்லை, வேலைக்காரர்கள். நம்மளுக்கு பாசர் மனைவி பாசர் அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு பல வருஷம் ஆச்சு. ஆமாம். அதெல்லாம் பழைய டிஸ்க்கு, கைத்தட்டு கொடுத்துருவோம். அதெல்லாம் தூக்கி போட்டோம். நாங்கள் பாசர் இப்படி தான் இருப்போம், பாசர் பிள்ளை இப்படி தான் இருப்போம். நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஏன்னா அப்போ தான் தேவர் ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். எல்லாம் வருவோமா? எல்லோரும் வாங்க, சேர்ந்து செய்வோம். முதல் காரியம் என்ன? பொய் நாவு. அது ஆண்டவர் அடியோடு மேட்டின்மையான கண். பெருமையை பார்த்தோம், அகந்தையை பார்த்தோம், ஈகோவை பார்த்தோம், பதவி பட்டம். சபையில் பதவி பட்டம்லாம் இல்லைங்க. அவன் யாருக்க பதவி வேணுமா? பிஷப் பதவி வாங்க, அடுத்த வாரமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த அன்றைக்கி கூப்பிட்டாங்க பாஸ்டர்லாம், ஐயா 12 வருஷம் மேலே ஊழியத்தில் இருக்கீங்க, ரெவரன்லாம் வேணாம் பாஸ்டர். ரெவரன்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அந்த ரெவரனுக்கு மதிப்புக்குரியவர் அவர் மட்டும்தாங்க. கைத்தட்டு கொடுத்தோம், அவர் மட்டும்தான். அவர் தான் மதிப்புக்குரியவர். பரவாயில்ல, நம்ம பாஸ்டராகவே இருப்போம் போதும், ஆனால் பெரிய காரியத்தை செய்வோம். சும்மா பேரை மட்டும் நிறையா வச்சுக்கிட்டு ஆர்ச் பிஷப், அந்த பிஷப் எல்லாம் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு உள்ள அனாயிண்டிங் இல்லைன்னா
பாஸ்டராகவே இருப்போம், அனாயிண்டிங்கோட இருப்போம். ஊழியம் அப்படி செய்வோங்க. பட்டம் பதவியெல்லாம் ரெண்டாவது வைப்போம், ஆண்டவரை முதன்மை வைப்போம். ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போயிடணும், நம்மளை பெருமைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் அது முக்கியம், அது வேணான்னு சொல்லலாம், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அதை மிகப்படுத்தாதீங்க, ஆண்டவரை மிகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். அடுத்த பகுதி வாசிப்போம். முதல் காரியம் மேட்டின்மையான கண். இரண்டாவது பொய் நாவு. பொய் நாவை குறித்து முதல் நான் சொன்னேன். இன்னொரு வசனத்தை கூட எடுத்துங்க இந்த பொய் நாவை குறித்து. நீதிமொழிகள் 21:6 வாசிங்களேன். நீதிமொழிகள் 21:6. கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? பொய் நாவு. வாசிங்க சிஸ்டர். ஓகே, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய பொய் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லி ப்ராடக்ட் வைங்க. உங்கள் ப்ராடக்ட் விலையாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன சொல்கிறோம் புரியுதுங்களாங்க? இல்லைங்க, இது அமெரிக்காலேருந்து நேராக பொத்துக்கிட்டு வந்துச்சிங்கன்னா போட்டு விட்டுறக்கூடாது. ப்ராடக்ட் சைனா ப்ராடக்டாக இருக்கும், வேணாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம விற்று பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆமாம், நல்ல உண்மையை சொல்லி பொருளை விற்று கொடுங்க. ஆமாம், வியாபாரத்தில் பொய் நாவு, குடும்பத்துக்குள்ள நடந்ததுன்னு சொல்றது, இது எல்லாமே குடும்பத்துக்கு எப்படி போட்டிருக்கு பாருங்க. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். பொய் நாவினால் பாருங்க, பொருளை சம்பாதிப்பது. இப்போ இந்த இறக்குறவங்க பார்த்துருக்கீங்களா? மூச்சு எப்படி விடுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்றாருங்க. சாகுகிறவன் விடுகிற பெருமூச்சுக்கு ஒப்பா இருக்குமா? சுவாசம் போல இருக்கும். அப்படிதானே விடுவாங்க மூச்சு. கப்பலில் ஏறி போகிறவங்க, கிளம்ப போகிறவங்க எப்படி மூச்சு விடுவாங்க? இப்படிதான். ஸோ இதில் சபை, அதனால தான் பொய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறார். அது மரண சம்பந்தப்பட்ட காரியம். பொய் சொல்கிறவங்க பிளெஸிங்காக இருக்க முடியாதுங்க. பிளெஸிங் ஆக டிசிப்ளின் தான் பிளெஸிங் ஆகும். பொய் உன்னை அப்படியே விழுந்து தான் எழுந்திருக்க பண்ணும். அதனால தான் இந்த பொய்யான மாயமான இந்த விதமான உபதேசத்திலிருந்து சபை விடுவிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? பொய் நல்லதா? வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் அதுக்கு மிஞ்சினது பாவம் தான் சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு மிஞ்சினது பாவம். நானும் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன். நின்று பேசுறதுனால நீங்க நினைச்சிடாதீங்க ரொம்ப பொய்க்கு பிதா. நம்ம பொய்க்கு பிதா. நிறைய பாட்டியை கொண்டிருக்கிறோம். வேலை இடத்துலையும் நிறைய பாட்டியை கொண்டிருக்கிறோம். நிறைய தாத்தா, 15 தாத்தா கிட்ட கொண்டிருக்கிறோம். அவனே கேட்டான், உனக்கு எத்தனை தாத்தா தான்டா இருக்குது? ஏன்னா அம்மா அப்பாவை சொல்ல முடியாது, உயிராக இருக்காங்க அந்த டைமில். அம்மா போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமாங்க? அம்மா போயிட்டா 3 நாள் லீவு கொடுப்பானுங்க பாருங்க. அப்பா போயிட்டா 3 நாள் லீவு. மனைவி ஹாஸ்பிட்டல் பிரெக்னன்ட் இருந்தால் 1 வாரம் லீவு. இப்படியெல்லாம் கதை விட்டு பொய்யில் மேக்சிமம் பொய் சொல்லி ஒரு ஃபைல் எடுத்து காட்டினா, அவன் தாத்தா மட்டும் பாடுறான் எத்தனை பேருன்னா. ஆமாம், நிறைய தாத்தா கொண்டு. நான் தாத்தாவோட தாத்தா இது அப்பாங்க கிட்டமே ஃபேமிலி பஸ்ஸா அவனே குழம்பிட்டான். வட்டம் போட்டு காட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த அப்பாவுடைய தாத்தா, இந்த அம்மாவுடைய தாத்தா, அப்படிலாம் பொய் சொல்லி. ஆனால் பார்த்தோம் வாழ்க்கையில் என்ன வரல? ஆசீர்வாதம் வரல. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கைத்தட்டு கொடுத்துருவாங்க. எவ்வளோ உண்மையான தேவன். பொய்க்கு நீ நல்லா வருவேன்னு சொல்லலை, உண்மைக்கு நல்லா வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால தான் பொய்யை விடுகிற ஒரே ஒரு ஆயுதம் உண்மை பேச வேண்டும். பொய்யை விடணும் ட்ரை பண்ணாதீங்க, பொய்யை விடவே முடியாது. உண்மை பேச ட்ரை பண்ணுங்க, பொய் வெளியே போயிடும். நிறைவானது உள்ளே வரும் பொழுது குறைவானது வெளியே போயிடும். அதனால பொய் நாவை கர்த்தர் அடியோடு வெறுக்கிறார். அதிலிருந்து சபை விடுதலை பெறுவோம். மூன்றாவது வாசி. ஓகே, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ஆதியாகமம் கூட உங்களுக்கு தெரியும். ஆபேல், காயின், அவன் தம்பி நல்ல ஒரு நீதிமான். அந்த கடவுள் அவனை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு நீதிமான், ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையில் ஒரு கொலை நடக்கிறது. ரத்தம் சிந்தும் கைனா பாவத்துக்கு துணை நிற்பது. அதாவது குற்றம், தவறு செய்யாதவனை குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி. ஆமாம். ஸோ இது ஒரு ஆபத்தானதுங்க. சில சமயம் கதையை இல்லைன்னா கதையை ஜோடிச்சிருவாங்க. நீங்கள் ஜோடிக்க வேண்டாம் அந்த கதைலாம். ஆமாம், ஒன்றுமே இருக்காது, ஜோடிச்சிருவாங்க. நடந்திருக்காது, நடந்த மாதிரி காரியங்களை செய்வது. அது கூட என்ன சில வேளை
அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. பார்ப்போமே நடந்திருக்குமோ, அந்த மாலாம் பேசவே கூடாது. அது மாலாம் என்னது? கேள்விக்குறி. அதெல்லாம் இல்லை. நடந்திருக்குமோ, நடந்துச்சா தான் கேள்வி. அவன் நடந்திருக்குமோ, பார்த்துருப்பாங்களோ, அதெல்லாம் சரியானதல்ல. குற்றம் மற்றும் ரத்தம் சிந்தும் கை, அதை ஆண்டவர் அடியோடு வெறுக்கிறார். அடுத்தது தூர ஆலோசனை பிணைக்கும் இருதயம். நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. தூர ஆலோசனை பிணைக்கும். சிஸ்டர், அவரை நம்பிடாதீங்க சிஸ்டர். அவரை மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சிஸ்டர், நீங்கள் தான் பாவம், ரொம்ப நம்பிட்டீங்க அவரை. ஆமாம், இந்த மாதிரி ஃபேமிலியாக போய் மீட் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் வந்தாங்க, பிரித்து விட்டு போயிட்டாங்க பாஸ்டர். நல்லா இருந்தோம் பாஸ்டர், அவர் அப்படி இப்படி இருக்குன்னு தெரியும் பாஸ்டர், இவங்க அப்படி இப்படியே பிரித்து விட்டு போயிட்டாங்க பாஸ்டர். வேணாங்க. ஸோ அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அது மாதிரி யாரும் நீங்கள் செய்யலை, உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாம் கட்டுறவங்களா இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இதை வெறுக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை மூட பாருங்க. பாவத்தை, ஒரு ஆளுடைய வெளியரங்கம் தெரிஞ்சிருச்சா 4 பேர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிடாதீங்க. உடனே கை அரிக்கும் பாருங்களேன், அடிடா ஃபோனுன்னு. நமக்கு ஒரு 4 கிளிக் இருப்பாங்க, தெரிஞ்சன உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. சேர்ச்சில் இருப்பாங்க, வேலை இடத்துல இருப்பாங்க. அதாவது உங்களோடு கூட உரையாடல் செய்யக்கூடிய நல்ல நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் இன்டர்பிரேட் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் தவறு சொல்லலை. ஆனால் எதை நம்ம ஷேர் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைத்தட்டு கொடுப்போமா? இதே நீங்கள் அடித்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்களா சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, ஆண்டவர் நம்மளை மனமாற சொல்கிறாரு. பார்த்தீங்களா, குறி வச்சு நம்மளே பேசிட்டாங்க. அவ்வளோ 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 4 பேர் தேவை. எத்தனை பேருக்கு தெரியும்? அது கடைசி நேரத்தில். ஆனால் பைபிளில் இன்னொரு 4 பேர் இருந்தானுங்க பார்த்தீங்களா? திமிருவாதக்காரனை கூட்டிகிட்டு வந்து சுகப்படுத்திட்டானுங்க. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு உயர்ந்து போனார். அப்படிப்பட்ட 4 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? சபையில் அப்படிப்பட்ட 4 பேர் எழும்புவாங்க. தூக்கி விடுறவனா திமிருவாதக்காரனை எழுப்பி விட்டாங்க. ஆமென். தூர ஆலோசனை பிழைக்கும் இருதயம். அந்த இருதயம் வேண்டாம். கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தை, எப்படி வாழ்ந்துடுறாங்க பார்த்துருவோம். என்னை பகைச்சிட்டு நின்றுவாங்களா அவங்க? சில பேர் விழுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்கங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்குது. பஸ் அவங்க எப்போ விழுவாங்கன்னு காத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே சபையில் இல்லை, கேட்டிருக்கிறேன். வேணாம் சிஸ்டர், இல்லை பாஸ்டர் என்னால் முடியாது, ரொம்ப நொறுக்கிட்டாங்க, அவங்க விழுறதை நான் பார்க்கணும். சொல்லியிருக்காங்க. அவங்க பிள்ளைங்களாம் சதறி போகிறத நான் பார்க்கணும். ஆனால் எவ்வளோ ஒரு மோசமான இருதயம் பாருங்கள். அந்த மாதிரி யாரும் நீங்கள் இல்லை, நீங்கள் என்னைய பரிதாபமாக பார்க்குறீங்க. எனக்கும் யாரும் செய்யலை, நீங்கள் யாருக்கும் அந்த மாதிரி செஞ்சிடாது. யாரையும் ஒன்று சொல்கிறேங்க, 10 பாசனம் கூட்டன்னு சொல்லிட்டு போட்டோம், இவனை மதிக்காத ஒன்று வேதத்துலேருந்து சொல்கிறேங்க, மன்னிச்சு விட்டுருங்க. நீ நல்லா இருப்ப. அந்த கர்வத்தை நீ வச்சுட்டு ஏன் சாபத்தை சுமக்கிறோம்? பைபிள்லேருந்து பேசுகிறேன். நிறைய பேர் உணர்வுலேருந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் உணர்ச்சியிலேருந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உணர்ச்சிலாம் பைபிளில் வேலைக்கு, வார்த்தை தான் வேலை செய்யும். இங்கே உணர்வுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, வார்த்தைக்கு தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால இயேசுவின் நாமத்தில் வராரு. உணர்வு அல்ல, வார்த்தை. ஸோ வார்த்தைக்கு வாங்க. எனக்கு அவங்களாம் குறை சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். என்ன தெரியும்னா, ஆண்டவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ பேசாத, அவனுக்கு பேசட்டும், பேசி அவனுக்கு கணக்கை வாங்கிக்கிட்டோம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கடைசி நாட்களில் அக்கௌண்ட் கொடுக்கணுமாங்க. படிச்சிருக்கீங்களா இல்லையாங்க? அவன் ஏங்க அதை பேசணும்? அக்கௌண்ட் கொடுக்கக்கூடாதுங்க. நம்ம அக்கௌண்ட் கிளியராக இருக்கணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நம்மளை பார்த்து கர்த்தர் கூப்பிடணும். அக்கௌண்ட்ஸ் அங்கே போகக்கூடாது. முதல்ல உன்னை செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்புகிறேன், உள்ளே வாடான்னு சொல்லணும் நம்மளை. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களாக சபையை எழும்புவோமா? அப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம். அடுத்தது வாசிப்போம். சொன்ன முதல் தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால். கெட்டதுக்குன்னா முதல் இடமா நிற்பாங்க. சண்டையா சிஸ்டர்? வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம். நீங்கள் முடிய பிடிச்சி ஆட்டுங்க, நான் கன்னத்தை பிடிச்சி கிள்றேன். ஒரு பேய் ஆட்டிடுவோம் சிஸ்டர். பேய் ஏறிச்சு சொல்லுவாங்க. அது பேர் பேய் ஏறிச்சு பாஸ்டர். பேய் எங்கேயா ஏறிச்சு? ஸோ தீமை செய்வதற்கு விரைந்தோடும் வேணாங்க. கெட்டது செய்ய மட்டும் உடனே தீ அனுப்பி பறந்துடாதீங்க, வேண்டாம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். தீமையும் செய்யாதீங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கல்ல, அதான் ரிவெஞ்ச் ஸ்பிரிட்டு. அதுக்கு பின்னாடி பேய் தான் இருக்குது. ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. என்னை இப்படி செஞ்சிட்டான் பாஸ், இப்படி பண்ணிட்டான், மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்? லீமாவை 4 பக்கமாக வெட்டி வீச போகிறேன் பாஸ் சார். நீங்கள் 6 பக்கமாக வீசிடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், லீமா வெட்டி ஜூஸ் கலக்கி உங்கள் இருதயத்தை நல்லா வச்சுக்கங்க. கை தட்டு. பூசணிக்காவை தொங்க விட போகிறேன். பூசணிக்காவை 4ஆக வெட்டினீங்கன்னா கிட்னிக்கு நல்லதான்.
அதில் லேசா பாருங்க, நீ பூசணிக்காவை போட்டினா உனக்கு கிட்னி பாதிக்கும், பூசணிக்காவை அரைச்சி குடிச்சின்னா உன் கிட்னி நலமா இருக்கும். ஸோ எத்தனை பூசணிக்காய் நம்ம வீட்டில் போட்டானுங்க. ஆனால் நானும் அதை எடுத்து சமைக்கலான்னு தான் பார்த்தேன், சமைக்கிற மாதிரி இல்லை, அழுகி போச்சு. பாருங்க, நம்ம வாழ்க்கையை அழ வைக்கணும், அழுகி போ வைக்கணும்னு உலகம் காத்து இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழ வைக்கணும்னு அவர் காத்திருக்கிறார். ஸோ அதனால தான் அந்த தீமை செய்கிறவங்களாம் உண்மையில பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாவம்டா நீங்கள் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பைபிளில் படிச்சிங்களா? இயேசுவை அடி அடின்னு பிக்கிறாங்க, லூசு பையனுங்க தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, யாரை அடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறானு. இப்படி தான் நம்ம சிலவர் அடிக்கிறது நம்ம நினைக்கிறோம். அடிச்சுட்டேன், அவங்கள காயப்படுத்திட்டேன், நான் யாருன்னு காட்டிட்டேன், என்னோட வெறியை தீர்த்துட்டேன்னு நினைக்கிறோம். ஆப்பு நமக்கு தான் பின்னால. உண்மைங்க. கடைசியில் மண்ணை வாரி போட்டானுங்களா, ஐயோ தெரியாம அடிச்சிட்டோன்னு சொல்லி கதறானுங்களாங்க. தேவனை, உலகத்தினுடைய பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்டோன்னு சொல்லி ரோமர் கொரிந்தியர் எழுதியிருக்குங்க. தெரியாம செஞ்சிட்டோம், தெரிஞ்சிருந்தா சிலுவையில் என்ன பண்ணிருக்க மாட்டோம், அவரை ஏற்றிருக்கவே மாட்டோம். இப்படிதான் நம்ம சில வேளை ஆளுங்களை எங்க ஏற்றிடுறோம், சிலுவையில் ஏற்றி அதோடு விட்டா பரவாயில்ல, அடிக்கிற வரைக்கும் பார்த்து, கதற வரைக்கும், தண்ணி வருதா கண்ணன் பார்த்து சதையை பிச்சு எடுத்து வெளியே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை. அது வந்து சபை விடுதலை பெறுவோமா? அது வேண்டாங்க. அது செஞ்சிடாதீங்க, செய்யவே செய்யாதீங்க. அந்த மாதிரி வேண்டாம், அது நல்லதல்ல. தீமைக்கு விரைந்து ஓடும் கால் ஆபத்தானது. எல்லாரும் கீழ்ப்படுவீங்களா? சேர்ந்து செய்வோமா? நானும் பாஸ்டர் நீங்கள் எல்லாம் கைத்தட்டு கொடுப்போமே. ஆண்டி சொன்னாங்க பாருங்க, பாஸ்டர் அன்பாவே பேசிட்டு இருக்காரு. உண்மைதான். ஏன்னா இப்போ சபைக்கு இப்போ அன்பு தான் தேவை. ஏன்னா அன்பை தேடி தான் நிறைய பேர் சபைக்கு வராங்க. இங்கே அன்பை காட்டலன்னா என்னங்க ஆகும்? அன்பை காட்டுவோம், ஆமாம், உண்மையான அன்பை காட்டுவோம். அந்த பாசாங்க அன்பு வேண்டாம், ஏமாத்துக்கிற அன்பு வேண்டாம், உண்மையான அன்பை காட்டுவோம். அடுத்தது வாசிப்போமே, வசனம் இருக்கு. அபத்தமா பேசிடுவாங்க, நடக்காதத நடந்தன்னு சொல்லி பேசுகிற ஒரு காரியம். இதுவும் ஆண்டவர், இது எல்லாமே 6 காரியம். இதுதான் முதல்ல படித்தோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கடைசி ஒன்று சொன்ன 7வது என்ன வராதுன்னு பாருங்களேன். அடுத்தது 7வது என்னதான்? கைத்தட்டு கொடுத்துருவோமே. எல்லாம் அப்படி மேலே அப்படி ஒன்று ஒன்றா வந்தார். 7வதுல முடிக்கும் போது பாருங்க, சகோதரர். சகோதரர்லாம் எங்கெங்க இருக்கவங்க காட்டுங்க பார்ப்போம். சபையில் இருக்கிறோம், வேற குடும்பத்தில் இருக்கிறோம், உங்கள் தனிப்பட்ட குடும்பம், மாமியார் குடும்பம், மாமனார் குடும்பம். மாமியார் பேரெல்லாம் சொல்லிடாதீங்க பாஸ், கணவர் இப்போ தான் மறந்து போயிருக்குது, நீங்கள் வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க. ஞாபகப்படுத்துவேன் நான். மாமியார், மச்சினிச்சி, அப்புறம் இன்னொன்று என்னமோ கொல்லா என்னமோ வருமே, கொழுந்தியார், எல்லாரையும் கொண்டு வருவேன். இவர்கள் எல்லாம் சகோதரர்கள். விரோதத்தை தயவு செய்து உண்டு பண்ணிடாதீங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. அம்மா ஆப்படிக்கிறாங்களா பிள்ளைக்கு, இல்லை அம்மாவுடைய மனைவி ஆப்படிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விரோதத்தை என்ன பண்ணிடுவார்? விரோதத்தை மறைக்கிறவங்களா இருங்க, சொல்லி பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. ஸோ ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாரு? அடியோடு சகோதர சபையிலே அப்படி தாங்க, யாரையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நம்ம சேர்ச்சில் யாரையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் நில்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தனியாக யாராவது இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நில்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், சேர்ச்சி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கொடுக்குற முன்னுரிமை நாளைக்கு முடிஞ்சிடுவாங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்குத, அவங்கள தட்டி எழுப்பிடுவோங்க. மணிக்கும் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. காசு நாளைக்கு முடிஞ்சிடும், ஆனால் நீ சொன்ன வார்த்தை நிற்குங்க. நான் அவங்க கூட நிற்கிறேன், வரேன், நீங்கள் செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமென். இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. இதுதான் சபைக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை, பிரியமானவர்களை. இதுதான் கேரக்டரிசம். எத்தனை பேர் இதெல்லாம் செய்ய விரும்புகிறீங்க? உங்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் கணவன் மனைவி குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. சொல்லுங்கள், ஏன் குடும்பம்னு சொல்லுங்கள். சொல்ல முடியலையே பாஸ்டர், சொல்லுங்க. வாழதான் முடியல, சொல்லுங்களேன். ஆமாம், வாழதான் முடியல, பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், அது வாழ்க்கையாக மாறும். நீங்கள் நினைப்பீங்க முடியாதுன்னு, கர்த்தர் சொல்ல முதல் சொல்லு, அப்புறம் எல்லாத்தையும் நான் மாத்துறேன். ஆமாம், இதெல்லாம் சொல்லி பழகுங்கள். 7 காரியங்களை கர்த்தர் அடியோடு. இதில் நிறைய காரியம் நம்ம டச் பண்ணோம், டைம் பத்தாதனால நான் நிறைய வசனத்துக்குள்ளே போல. முதல் காரியம் வேற்றின்மையான கண், 2வது பொய் நாவு, 3வது குற்றமற்றுடைய ரத்தம் சிந்தும் கை, 4வது
துராலோசனை பிணைக்கும் இருதயம். 5வது, தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால். அபத்தமான வார்த்தைகளை பேசும் பொய் சாட்சி. விரோதத்தை உண்டு பண்ணுதல். சபைக்குள்ள விரோதத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. எல்லாரையும் நேசிங்க. ஆமாம். ஒன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மேபி உங்களுக்கு தெரியும், சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது பிரச்சனையா நேராக அவங்கள பார்த்து பேசிடுங்க. சார் இந்த மாதிரி கொஞ்சம் காரியம் உங்ககிட்ட எனக்கு இது பிடிக்கல, தவிர அந்த மன்னிச்சிடுங்க, இதை நம்ம சரிப்படுத்திக்குவோம்மா, எனக்கு அதனால ஜெபிக்க முடியல. இப்படி சொன்னால் எப்படிங்க இருக்கும்? சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம். நக்காய் முக்காய் சாக்காய் எல்லாம் வாங்கடி, முடிஞ்சது கதை, எல்லாம் வாங்கடி, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருப்போம். சாக்காய் முக்காய் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், படம் போட்டு காட்டிட்டோம். இவங்க இந்த மாதிரியா, அது நேரம் அவங்க கிட்டே டீல் பண்ணிட்டா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஆண்டிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து, ஏன் இன்றிலிருந்து இதை செய்தால் எவ்வளவு நலமா இருக்கும். பாஸ்டரா என்கிட்ட குறை இருக்க, நேரம் வாங்கங்க. ஐயோ பாஸ்டர் ஹோலி மேன், வாங்க. ஹோலி கோலிலாம் அப்புறம் இருக்கட்டும், இங்க உனக்கு எனக்கு டீல்னா நான் மாத்திக்க ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாஸ்டர் அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல, சாரி பாஸ்டர், சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன். ஏன்னாங்க நம்ம எல்லாமே எங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஷாப்பிங் மாலுக்கு இல்ல, பரலோகத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். 2 பேரும் இணைஞ்சாதான் கதவு அங்க திறக்கும். இன்னைக்கு பாஸ்டர் விசுவாசியை குறை சொல்றாங்க, விசுவாசி பாஸ்டரை குறை சொல்றாங்க, ஒருத்தன் கை கட்டி சிரிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை அடிச்சிட்டோம், அவர் மேன்மைப்படுவாருங்க. வாவ், பிள்ளைங்க வேற ஒன்று. இப்போ பரலோகம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிக் போடுறான்னுவாரு. வேற மாதிரி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள. ஆமா, ஏன்னாங்க ஒரு பாவி உள்ள வந்தா ஏஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு சத்திய வார்த்தை பேசினா ஏஞ்சிருக்க மாட்டாங்களாங்க. சபையை இதில் கட்டி எழுப்புவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர், ஐயோ இவர் இப்படிப்பட்டவராச்சே, அது அந்த வேலையே வேணாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. ஆமென். ஸோ அதனால சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து சபை விடுதலை பெறுவோம். மன்னிப்போம், மறப்போம், நேசிப்போம். ஏன்னா இயேசு வர வரைக்கும் என் திருமுகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்கள் திருமுகத்தை நானும் பார்க்க வேண்டும். யாரும் வரும் வரையில், இயேசு வரும் வரையில். ஸோ அதனால் இந்த முகத்தை பார்த்துட்டே இருப்பதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, மன்னித்து மறக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா சிறப்பான ஒரு ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பலாம். இந்த மாதிரி நிறைய பேர்த்த கொண்டு வருவோம், நிறைய பேர்த்த வாழ வைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வரக்கூடிய நாட்களில் இந்த தூப கலசத்தை குறித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த லீடிங் கொடுத்தன எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? அப்படி எல்லாரும் எழுந்த வண்ணமாக ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹோலி ஸ்பிரிட், ஐயா மியூசிக் வாசிக்கிறோம் வாங்க, சத்யேஷினி வாமா சீக்கிரம். ஹல்லேலூயா கீபோர்ட் வாசிக்கிறவங்க அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்த வண்ணமாக ரீகா டாமா சேகே